கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே தான் சித்தர் பீடத்தில் இருக்கோம். நாங்கள் இங்கே வரும்போது பல கஷ்டங்கள், நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும்தான் இருந்திருக்கு. நான் சித்தரை கும்பிட்டேன், நிறைய வழிபாடுகள் செஞ்சேன். இவரை கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் நல்ல மன நிம்மதியாக இருந்துச்சு. மறுபடியும் என் பையன் இங்கே தான் படிக்கிறான். ஸ்கூலில் ஐயாவோட தயவுனால ஃப்ரீயாக படிக்கிறான். படிப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாமே ஐயா எங்களுக்கு இலவசமாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஐயாவோட தயவு இல்லைன்னா என் பையன் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டான். உலக சாதனை பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. யாரும் சாதிக்க முடியாத அளவுக்கு என் பையன் இந்த இடத்துல யோகாசனம் பண்ணுனா, என் பையன் இந்த இடத்துல சாதனை புரிஞ்சான். ஐயாவோட ஆசீர்வாதத்தினால் மட்டும்தான் என் பையனால் உலக சாதனை செய்ய முடிஞ்சதுங்க. ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிங்க. சமர்ப்பணம் பிப்ரவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலும் சத்யேந்திர சித்தர் பீடத்தில் ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வழிபாட்டை பண்ணனாரு. யானை, குதிரை, காளை இவற்றை கொண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல 18 சித்தர்களுக்கு பரிசுத்த சித்த வழிபாடு நடத்தினாரு. அன்றிலிருந்தே வாழ்க்கையில வெற்றி 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 ஏறுமுகம் தான். இப்படி வெற்றி மேல் வெற்றி குவித்ததற்கு காரணம் இந்த ராஜ பரிவார பூஜை தான். ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாத பஞ்சமானுஷ்ய சாபங்கள் இருக்கும். இந்த சாபத்தில் இருந்து நீங்கணும்னா பூஜையை பண்ணணும்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த ராஜபரிவார பூஜையில சாதாரணமா உள்ள நுழையிறவங்களே அரசியலை சாதிக்கிறாங்க. ஏற்கனவே அரசியல் இருக்கிறவங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கும், மிக உயர்ந்த பதவிகள் வந்து சேரும். அதே போல தனியார் நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். இந்த பூஜையில கலந்துகிட்டாலே வாழ்வும் வளமும் பெருகும். என்ன கஷ்டம் இருந்தாலும் திருமண தடை போயிடும், மகப்பேரின்மை நீங்கிடும், தொழில் ஓகோன்னு மேல வரும், பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலைக்கு வந்துடுவீங்க. இது ஒரு அரசன் மட்டுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான வழிபாடு ராஜ பரிவார குரு பூஜைகள். அனைவரும் கலந்து கொண்டு அருள் அமுதினை பருகுவீர்களாக.